power. The goodness is in you. Believe in the Lord. God has given you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation ever. He is faithful to answer every prayer. We've been studying on the series Possibility Living. சாத்தியமான வாழ்க்கையை குறித்ததான போதகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். We are talking about especially faith and the importance of faith. விசுவாசத்தையும் அதை குறித்ததான முக்கியத்துவத்தையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். We're talking about faith for miracles. அற்புதத்திற்கான விசுவாசத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். If we need miracles in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் தேவைப்படுமானால் it comes through faith. அது விசுவாசத்தின் மூலம் வருகிறது. Every blessing you receive from God தேவனிடத்திலிருந்து பெறுகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் comes by faith. விசுவாசத்தின் மூலம் வருகின்றது. Amen. Amen. If you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் God will perform miracles. தேவன் அற்புதங்களை உங்களுக்கு காண்பிப்பார். And we are looking at faith that obeys God. தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற விசுவாசத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். We looked at several examples. அநேக உதாரணங்களை நாம் பார்த்தோம். How when we obey God, தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது miracles takes place in our life. எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெறுகிறது என்று நாம் பார்த்து வருகிறோம். And we are looking at Luke's Gospel chapter 5. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 5வது அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். You know, Jesus was preaching to the multitudes. இயேசு திரளான ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். But the crowd was too much around him. ஆனால் ஜனங்கள் அதிகமாக அவரை சுற்றி இருந்தபடியால் So he looked to Peter and said, "Can you lend me your boat?" ஆகவே பேதுருவை பார்த்து இயேசு கூறுகிறார், உன்னுடைய படகை எனக்கு தா என்றார். And the Bible says Peter obeyed. வேதம் சொல்லுகிறது பேதுரு கீழ்ப்படிந்தான் என்று. He gave the boat to Jesus. பேதுரு இயேசுவுக்கு படகை கொடுத்தார். And Jesus asked him to move a little away from the shore. இயேசு அந்த கடற்கரையிலிருந்து சற்று தள்ளும்படி சொன்னார். And he started to preach. அவர் போதகம் பண்ண ஆரம்பித்தார். So you see that Peter's obedience first of all brought a blessing to the crowd. நீங்கள் இங்கே பாருங்கள், பேதுருவின் கீழ்ப்படிதலானது அந்த அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. They were able to hear the word of God clearly. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தெளிவாக கேட்க முடிந்தது. And so I began to tell you that many of God's blessings comes to those who obey. ஆகவே நான் என்ன சொல்ல கூறுகிறேன் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கீழ்ப்படிதலின் மூலமாக வருகிறது என்று. Because of Peter's obedience, பேதுருவின் கீழ்ப்படிதலின் நிமித்தமாக God did a miracle that no one could forget. தேவன் யாருமே மறக்காத தக்கவண்ணம் அற்புதங்களை அந்த இடத்திலே செய்தார். Especially a miracle that Peter would never forget. விசேஷித்தமாக பேதுரு அப்பேற்பட்ட அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே மறக்க மாட்டான். And we began to look at 3 reasons why obedience is very important to a successful Christian life. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஏன் கீழ்ப்படிதல் மிக அவசியம் என்று நாம் 3 காரணங்களை நாம் பார்த்தோம். The first one we looked at last week. முதலாவதாக நாம் கடந்த வாரத்திலே பார்த்தது, obeying God in small matters is an essential step to receiving God's greatest blessings and miracles. தேவனுடைய பெரிதான அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிறிய சிறிய காரியங்களிலே கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. That's what Peter did. அதுதான் இங்கே பேதுரு செய்தார். When Jesus said, "Put your boat a little from the shore," it was a small thing. பேதுரு சொன்னார், இயேசு சொன்னார் பேதுருவிடம், உன்னுடைய படகை சற்று அப்புறம் கொண்டு வா என்று சொன்னார். அது ஒரு சிறிய காரியம். But he obeyed. ஆனால் அவன் கீழ்ப்படிந்தான். And so many got blessed. அதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Now think about this. இதை யோசித்து பாருங்கள். If Peter had said anything other than yes, பேதுரு சரி ஆண்டவரே என்று சொல்லாதிருப்பானால் he would have missed the greatest fishing experience in his life. அவனுடைய வாழ்க்கையில மிக பெரிதான மீன் பிடிக்கின்ற அனுபவத்தை அவன் இழந்து போயிருப்பான். So I want to tell you this. நான் இதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். God's greatest blessings comes to us when we are willing to obey God in small matters. சிறிய சிறிய காரியத்திலே நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்க முடியும். Sometimes the small matters may look unimportant. சிறிய சிறிய காரணங்கள் தானே அது ஒரு முக்கியமானதாக அல்லாமல் உங்கள் கண்களில் காணப்படலாம். But when you do the small things, ஆனால் நீ சிறிய காரியங்களை செய்யும் பொழுது you receive God's greatest blessings. தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்களை நீ பெற முடியும். Praise God. Amen.
What a good God we have. நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல தேவன் தெரியுங்களா? He asks us to do only small things, நம்மை சிறிய காரியங்களை செய்ய வைக்கிறார். but he blesses us with greatest miracles. ஆனால் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். Amen. ஆமென். Now the problem is, ஆனா பிரச்சனை என்னன்னா, sometimes Christians approach obedience in this way. சிலர் கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிதலை இப்படியாக காண்கிறார்கள். How? எப்படி என்றால், they obey God only to avoid the consequences, negative consequences of disobedience. பிற்போக்கான விளைவுகள், கீழ்ப்படியாமையினால் வருகின்ற பிற்போக்கான விளைவுகளினால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள். All right, they don't want to face those consequences of disobedience. இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையினால் வருகின்ற விளைவுகளை சந்திக்க அவர்கள் ஆசைப்படுவதில்லை. So they obey. அதனால் அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். In other words, மற்றொரு காரியத்திலே they see obedience as a burden, not a road to blessing. அதாவது கீழ்ப்படிதல் ஒரு பாரமாக கருதுகிறார்களே தவிர ஆசீர்வாதத்தின் வாசலாக அதை கருத மாட்டேங்கிறார்கள். That's how many Christians are living. இப்படித்தான் अनेक கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They feel forced or pressured to obey God. தேவனுக்கு கீழ்ப்படிதல் ஒரு அழுத்தத்தோடு கீழ்ப்படுகிறார்கள். ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் கீழ்ப்படுகிறார்கள். Think about that. இதை யோசித்து பாருங்கள். But let me tell you this. Obeying God is not a burden. நான் சொல்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படிவது ஒரு பாரமான காரியம் அல்ல. No, it is the road to your blessing. அது உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு வழியாய் இருக்கிறது. Praise God. Why? ஏன்? Because God intended our walk of faith to be a great adventure. நம்முடைய விசுவாசத்தின் நடை மூலம் நம்ம ஒரு பெரிதான காரியத்தை சாதிக்கும்படி தேவன் விரும்புகிறார். And this is motivated by our love for our Lord Jesus Christ. நம்முடைய தேவன் மீது வைத்திருக்கின்ற அன்பை இது ஊக்குவிக்கிறதா இருக்கிறது. Why do I obey God? தேவனுக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? Because I love him. ஏனென்றால் நான் அவரை நேசிக்கிறேன். Amen. ஆமென். If you love God, you will obey him. நீ தேவனை நேசிப்பாயானால் நீ அவருக்கு கீழ்ப்படிவாய். If I obey God, that means I trust him. நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவரிடத்தில் நான் நம்பிக்கை வைப்பேன். So obedience is an expression of your trust in God. ஆகவே கீழ்ப்படிதலானது நீ தேவனை நம்புவது வெளிப்படையாக காண்பிக்கின்றது. And not avoiding unpleasant circumstances. ஏதோ வேண்டாத ஒரு சில சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கு என்று அல்ல. No. அப்படி அல்ல. We obey God because we love him. நாம் ஏன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் நாம் அவரை நேசிக்கிறோம். And we love God because we trust him. நாம் ஏன் தேவனை நேசிக்கிறோம் என்றால் நாம் அவரை நம்புகிறோம். Let's see what the apostle John had to say about this. யோவான் எப்படி சொல்கிறார் பாருங்கள். 1 John chapter 5 please. 1 யோவான் 5வது அதிகாரம். Everybody turn to 1 John 5. எல்லாரும் 1 யோவான் 5வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். And verse 3. 3வது வசனம். You found it? Everybody in 1 John? Okay, this is what it says. This is the love of God, that we keep his commandments. Now watch this. And his commandments are not burdensome. 3வது வசனத்தை பாருங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. So how do I know that I love God? நான் எப்படி தேவனை நேசிக்கிறேன் என்று தெரியும்? By keeping his commandments. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதில் மாத்திரமே. See, you cannot say I love God and don't do his word. நீங்க சொல்ல முடியாது நான் தேவனை நேசிக்கிறேன் ஆனா அவருடைய வார்த்தையை நான் கேட்காமல் இருப்பதனால். If you're going to say you love God, நீங்கள் தேவனை நேசிப்பீர்கள் என்று சொல்வீர்களானால், then what we need to do is obey his word. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். And you must understand this. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். The commandments of God are not burdensome. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். In other words, மற்றொரு வார்த்தையில் John is saying, யோவான் சொல்லுகிறார், the commandments of God are blessings. தேவனுடைய கற்பனைகள் ஆசீர்வாதங்கள். Hallelujah. Hallelujah. Everybody say the commandments of God are a blessing. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய கற்பனைகள் ஆசீர்வாதங்கள் மாத்திரம். How many of you believe that? Do you believe the commandments of God are blessings? நீங்க நம்புறீங்களா ஆண்டவருடைய கற்பனைகள் ஆசீர்வாதம் என்று? See, we always think, if we the commandments of God, God is taking away our fun. நாம நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோம்னா கற்பனைகளை கைக்கொள்வதனால நம்மளுடைய வேடிக்கை எல்லாமே போய்டும்.
What God is asking us to do this and to do that. ஐயோ இத செய்ய சொல்றாரு அத செய்ய சொல்றாருன்னலாம் நம்ம நினைக்கிறோம். We can't go here. இங்க போக கூடாது. We can't go there. அங்க போக கூடாது. You go to church, they'll tell you don't watch TV. அங்க சர்ச்சுக்கு போனா டிவி எல்லாம் பார்க்காதன்னு சொல்லுவாங்க. Come to the house, mother says don't watch this, don't watch that. வீட்டுக்கு வந்தா அம்மா வேற சொல்வாங்க அத பார்க்காத இத பார்க்காதன்னு சொல்லுவாங்க. Oh, Christian life is boring. ஐயோ கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப போர். Commands. கற்பனைகள். Rules. கட்டளைகள். Wherever you go, rules. எங்க போனாலும் கட்டளைகள். You go to school, rules. எங்க ஸ்கூல்ல போனா அங்க ஒரு ரூல். Go to college, rules. காலேஜ் போனா ஒரு ரூல். Come to the church, also rules. சர்ச்சுக்கு வந்தாலும் ரூல் தான். Come to the house, more rules. வீட்டுக்கு வந்தா அதை விட ரூல். But ஆனால் the greatest blessings are in those rules, those commands. அதிகப்படியான ஆசீர்வாதங்கள் அந்த கட்டளைகளிலே இருக்கிறது. God does not give commands to take away your fun. God gives you the commands to enjoy more fun from him. தேவன் ஏன் கற்பனைகளை கொடுக்கிறார் என்றால் உங்களிடத்திலிருந்து சந்தோஷத்தை எடுப்பதற்கல்ல, உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுப்பதற்கென்று கட்டளைகளை கொடுக்கிறார். Praise God. Amen. Yeah, I hope young people are listening to me good. வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். And all of us who are young at heart also, we also should take it good. இதயத்துல வாலிபர்களா இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்ல ஒரு கற்பனைகள். Right? So when we obey God in small things, ஆகவே தேவனுக்கு சிறிய சிறிய காரியங்களிலே நீங்கள் கீழ்ப்படிவதனால் it brings God's greatest miracles and blessings in our lives. தேவனுடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதாக அமைகிறது. I thank God for the commands of God. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவருடைய கற்பனைகளுக்காக. If those commands weren't there, I won't be alive today. அந்த கற்பனைகள் இல்லாவிட்டால் இன்று நான் ஜீவித்திருக்க முடியாது. I would have died long ago. நான் ரொம்ப நாளைக்கு முன்ன மரித்து போயிருப்பேன். But because of those precious commands, அப்படிப்பட்ட விலையேற பெற்ற கற்பனைகளின் நிமித்தம் I'm alive and enjoying God and enjoying Christian life today. இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், தேவனை அதிகமாக நேசிக்கிறேன், அவரை களி கூறுகிறேன். Now let's go to the second truth today, the second reason. சத்தியத்திற்கு நாம் கடந்து போவோம். Why should I obey God? தேவனுக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? Because our obedience always benefits others. ஏனென்றால் நம்முடைய கீழ்ப்படிதல் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு பலன்களை கொண்டு வரும். Right? Very important. மிக முக்கியம் இது. Catch it please. இத கொஞ்சம் பிடிச்சுக்குங்க. Our obedience always benefits others. Glory to God. கீழ்ப்படிதலானது எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு பலன்களை கொண்டு வரும். I mean, think of how many people were blessed by Peter's obedience. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பேதுருடைய கீழ்ப்படிதலின் நிமித்தமாக எத்தனை பேர்கள் ஆசீர்வாதமாக அன்றைக்கு அடைந்தார்கள். Not only the crowd were able to, listen to Jesus clearly. அந்த திரளான ஜனங்கள் இயேசுவை தெளிவாக கேட்டது மாத்திரமல்ல, but do you know Jesus himself also benefited from Peter's obedience? அங்கே இயேசுவும் பேதுருவின் கீழ்ப்படிதலினாலே பலன் அடைந்தார் என்று தெரியுமா உங்களுக்கு? How many of you know that? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அது? Now you're thinking, how can Jesus get benefit? இயேசு எப்படி இந்த இடத்துல பலன் அடைய முடியும்? I thought only we get benefits from him. நம்ம தான் அவர் மூலமா பலனை பெற்றுக்கொள்ள முடியும். How does he get benefit from us ordinary human beings? பேதுரு மூலமா, ஒரு சாதாரண மனிதன் மூலமா இயேசு எப்படி பலனை பெற முடியும்? I'll tell you how. எப்படி நான் சொல்றேன் பாருங்க. Preaching from the boat enabled him to sit in comfort and preach to the multitudes. அந்த படகுல வசதியாக அமர்ந்திருந்து அந்த திரளான ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். Hello, are you there? Poor man, he was standing for a long time and preaching. I don't know how many hours he was standing. வெகு நேரமாக அவர் நின்று கொண்டே போதகம் பண்ணியிருந்தார். And they are pressing on him more and more, crowding him, and he's sweating probably. திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினது. When so much of crowd is around you and they're all getting closer trying to hear you. அவரை நெருக்கி அவரிடத்திலிருந்து வசனத்தை கேட்டார்கள். So no air, so sweating. அந்த இடத்துல காத்துள்ள வேர்வை. Problems. பிரச்சனை. Standing so long. நிறைய நேரம் நின்னுட்டு இருந்தார். But when Peter obeyed and gave him the boat. ஆனால் பேதுரு கீழ்ப்படிந்து அந்த படகை அவரிடத்தில் கொடுத்த பொழுது. Look at verse 3 please. மூன்றாவது வசனத்தை பாருங்கள். Luke's Gospel chapter 5 and verse 3. லூக்கா 5:3. Let's go there. Luke 5 and verse 3. Then he got into one of the boats, which was Simon's, and asked him to put out a little from the land. Now watch this. And he sat down and taught the multitudes from the boat. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார்,
அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். Hallelujah. Jesus was able to sit with a lot of air circulation, and comfort and preach the word now. அதிக காற்றுடன் உல்லாசமாக அந்த படவிலே உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ணினார். Jesus got benefited from Peter's obedience. இயேசு பேதுருவின் கீழ்ப்படிதலின் நிமித்தம் பலன் அடைந்தார். Amen. Amen. Thirdly, மூன்றாவதாக Peter's friend also had a very blessed day that day. பேதுருவின் நண்பர்கள் கூட அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அவங்க காணப்பட்டார்கள். They took in 2 empty vessels or 2 empty boats so full of fish that they began to sink. அவர்கள் அந்த 2 வெறுமையான படகுகளை கொண்டு வந்து அதன் படகு நிறைய மீன்களை பிடித்து கொண்டு சென்றார்கள். Their boats were overflowing with God's blessings. அவர்களுடைய படகுகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி வழிந்தது. They were blessed because of another man's obedience. மற்றொரு பேதுருவின் கீழ்ப்படிதலின் நிமித்தமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Church, your obedience will bless others also. சபையே, உங்கள் கீழ்ப்படிதல் மற்றவர்களை பலனடைய செய்யும். The blessing is not just for you alone. ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் அல்ல. That blessing will not come only to you. உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் வந்து வரப்போவதில்லை. But that blessing will also come to others around you. உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் ஆசீர்வாதம் வரும். Amen. More importantly, மிக முக்கியமாக, not only did they get their boats full of fish, அவர்கள் படகு நிறைய அவர்கள் மீன்களை எடுத்தது மாத்திரம் அல்ல, but they had the opportunity to witness the Lord's supernatural provision. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பராமரிப்பை அவர்களுடைய வாழ்க்கையிலே அன்று பார்க்க முடிந்தது. Church, let me tell you tonight, God often rewards others. சபையே, இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு பலன் அளிப்பார். Particularly those closest to us. முக்கியமாக நம்ம கூட இருக்கிற நெருங்கிய உறவுகளுக்கு, when we obey God, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது others get blessed. மற்றவர்கள் ஆசீர்வாதம் அடைவார்கள். Especially God will bless our family members. விசேஷித்த விதமாக நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிப்பார். For example, உதாரணமாக, when a father obeys the Lord, ஒரு தகப்பன் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது his entire family reap the reward of God's blessings. அவருடைய முழு குடும்பமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அறுவடையாக எடுக்கும். Hallelujah. Amen. When you as a father obey God, தகப்பனா இருக்கிற நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது your entire family gets blessed. உங்களுடைய முழு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். Let me give you a couple of examples. ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். The first father I want to talk about is Noah. முதலாவது தகப்பன் நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்றால் நோவா. Genesis chapter 6. ஆதியாகமம் 6வது அதிகாரம். Genesis 6 please. ஆதியாகமம் 6வது அதிகாரம் and verse 22. 22வது வசனம். And you found it, say amen. The Bible says, thus Noah did according to all that God commanded him, so he did. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். Hallelujah. Now take a look at that verse, church, please. இந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்க சபையே. Thus Noah did according to all that God commanded him, so he did. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அதை செய்து முடித்தான். Now listen carefully. கொஞ்சம் கவனமா கவனிங்க. Objections to receiving instructions are common today. அதாவது அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு அதற்கு மறுப்பு தெரிவிப்பது ஒரு சாதாரணமாக ஆகிவிட்டது இன்றைய நாளில. In how many of our homes do children quietly and obediently do whatever a mother instructs? நம்முடைய வீடுகளிலே நம்ம தாய்மார்கள் எவ்வளவு அறிவுரை கூறினாலும் நம்ம வீடுகளில் எத்தனை பிள்ளைங்க வந்து அமைதியா அந்த அறிவுரைகளை ஏத்துக்கறாங்க? The response is sometimes a sigh. அந்த மறுப்பு பதில் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் முகத்தை கோணையா வச்சு காமிப்பாங்க. The roll of the eyes. கண்ணை உருட்டுவாங்க. Some muttering under the breath. முணுமுணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. We don't like being told what to do. நாங்க என்ன செய்யணும் நீங்க சொல்றது எங்களுக்கு பிடிக்கல. That's 21st generation children. இதுதான் இப்பத்து சந்ததிகள். Right? They think they know it all. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்றது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. So whenever there is something to எதையா சொல்ல ஆரம்பிச்சா முகத்தை சுழிச்சிடுவாங்க.
But did you ever notice in the whole account of Noah, which which covers 4 chapters and 90 verses? இந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா நோவா இந்த 4 அதிகாரத்துல 90 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா we do not hear a single word coming from his mouth until the flood is over. அதாவது ஜலப்பிரளயம் வர வரைக்கும் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரலையாம். Noah receives instructions, dramatic instructions from God. தேவனிடத்திலிருந்து நோவா பெரிதான ஒரு பெரிய அறிவுரைகளை பெற்றுக்கொண்டான். But no mention is made of any complaint from the man. ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த இடத்துல முறுமுறுக்கல பதில் சொல்லல நோவா. Scripture gives no record of questions. இந்த இடத்துல எந்த வசனங்களிலும் நீங்க பார்க்க முடியாது நோவா கேள்வி கேட்டார் என்று. It's not written there that he muttered against God. அவர் தேவனுக்கு எதிராக முணுமுணுத்தார் என்ற ஒரு ரெக்கார்ட் இந்த இடத்துல பார்க்க முடியாது. There is only silent obedience. அங்கே வெறும் அமைதலான ஒரு கீழ்ப்படிதல் மாத்திரம். Thus Noah did. நோவா அப்படியே செய்தான். And the Holy Spirit repeats it, so we'll catch the point. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறார் இந்த குறிப்பை நீங்க எடுத்துக்கொள்ளும்படி. He said, thus Noah did according to all that God commanded him. So he did. Twice is mentioning the obedience of Noah here. இந்த இடத்துல 2 இடத்துல சொல்றாரு நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். 2 இடம். Now that's not normal behavior. அது ஒரு சாதாரண ஒரு நடவடிக்கை அல்ல. Muttering is normal behavior. முணுமுணுக்கிறது தான் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. Do this, why should I do it? நான் ஏன் இது செய்யணும்? Why can't I do it tomorrow? ஏன் நாளைக்கு நான் இது செய்யக்கூடாது? This is not immediately urgent. இது ஒன்றும் அவசரமா இல்லையே. We'll do it next week, mummy. அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே. Always we have objections. எப்பயுமே நமக்கு ஒரு மறுப்பு. But God says objection overruled. All right, no need to translate that. that has its own way. But listen, Noah did what he was told. நோவா அவனுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். And let me tell you this. ஆனால் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். That obedience had profound implications for the salvation of the world. இந்த உலகத்தின் ரட்சிப்பு அந்த கீழ்ப்படிதலிலே கொண்டு வருவதற்கு ஆசீர்வாதமாக இருந்தது. You and I are included. We are saved because of that man's obedience. நீங்களும் நானும் அதிலே காணப்படுகிறோம். அது அவர் நோவாவின் கீழ்ப்படிதலின் நிமித்தமாக. Now listen. இதை கவனியுங்கள். For Noah, I mean, it would have been right for him to have more objections than obedience to God's commands. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதை தவிர அவருக்கு அதிக கேள்விகள் கேட்பதற்கு அவருக்கு அந்த இடத்துல உரிமை இருந்தது. That's right. அது சரிதான். Let's look at the few objections that he could have raised. ஒரு சில மறுப்பு தெரிவிப்பதற்கு சில காரணங்களை நாம் பார்ப்போம். All right, we are talking about how a father's obedience will bless his children. நாம் இதை படித்து வருகின்றோம். ஒரு தகப்பன் கீழ்ப்படியும் போது அவர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் என்று. That's the point. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கருத்து. Now we read in Hebrews 11, by faith Noah obeyed God. அதாவது நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், விசுவாசத்தினாலே நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். Noah obeyed God and he built an ark and when the flood came and that's it. நோவா கீழ்ப்படிந்தான், பிழை உண்டு பண்ணினான், அவன் சென்றான். இதுதான் நம்ம பார்க்கிறோம். But wait a minute. ஆனா கொஞ்சம் காத்திருங்கள். How difficult was that obedience? Let's see. இந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு கடினம் என்று நாம் பார்ப்போம். First objection. முதலாவது மறுப்பு. That he could have asked God. தேவனை அவர் கேட்டிருக்கலாம். Why destroy everything you created? ஆண்டவரே, நீர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஏன் அழிக்கிறீர் என்று. Yes or no? I mean, in 6 days God created everything. ஆண்டவரே, 6 நாளைக்கு நீங்க எல்லாத்தையும் சிருஷ்டித்தீங்க. The plants, right? The plants, செடிகள், the animals, விலங்குகள், the fish, மீன்கள், the birds in the air, பறவைகள், all that இவை எல்லாவற்றையும் he created in 6 days, 6 நாளைகளிலே சிருஷ்டித்தார், including man, மனிதன் உட்பட. and now he wants to destroy it all. Why? ஆனால் இவை எல்லாவற்றையும் அழிக்க போகிறார் இப்பொழுது. ஏன்? Why are you destroying your own handiwork, God? Your own creation? கையின் வேலையை ஏன் இப்பொழுது அழிக்கிறீர் ஆண்டவரே?
Have you changed your mind? உங்களுடைய சிந்தையை நீர் மாற்றி விட்டீரா? Are you no longer delighting in what you have made? நீர் உண்டு பண்ணின காரியங்களிலே நீங்கள் களிகூரவில்லையா? Now God gives this explanation in verse 13 of Genesis 6. ஆதியாகமம் 6:13 அதனுடைய விரிவாக்கத்தை கூறுகிறார். God says, for the earth is filled with violence through men. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. So it's saying the earth is filled with the violence of men. மனிதன் மூலமாக இந்த பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. But the question is still there. ஆனால் கேள்வி இன்னும் இருக்கிறது. இந்த Why kill everything for the sake of evil men? Kill them if you பொல்லாத want. மனிதர்கள் மூலமாக ஏன் எல்லாரையும் அழிக்கிறீர் என்று கேட்கிறார். Why kill babies of what the fathers did? தகப்பன் செய்த காரியங்களுக்காக ஏன் பிள்ளைகள் சாக வேண்டும்? Why kill cows and rabbits and parrots and மாடுகள், முயல்கள், பறவைகள் எல்லாம் ஏன் சாக வேண்டும்? why should they perish because of human sin? மனிதனின் பாவத்திற்காக அவர்கள் ஏன் அழிய வேண்டும்? Now these are some questions that Noah could have asked God. இப்படிப்பட்ட கேள்விகள் நோவா தேவனை பார்த்து கேட்கலாம். Even serious objections to God's plans he could have showed. தேவனுடைய திட்டத்திற்கு அதிகமான கேள்விகளை அவர் மறுப்பு தெரிவித்திருக்கலாம் கேள்விகள் மூலம். Where is your love for your creation, O God? He could have asked. உம்முடைய சிருஷ்டிப்பிலே உம்முடைய அன்பு எங்கே ஆண்டவரே என்று கேட்டிருக்கலாம் இந்த இடத்துல. Second objection இரண்டாவது மறுப்பு is found in verse 14. 14வது வசனத்துல God told him, make yourself an ark. தேவன் சொல்லுகிறார், உனக்காக ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். And he said the length of that ark should be 300 cubits. That means 450 feet into 75 feet into 45 feet high. பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். So that is in bringing it to feet measurement. அதாவது அடிகள் கணக்கு போடணும்னா it's the length is 450 feet. 450 அடி நீளம், 75 feet wide, அகலம் 75 அடி, and 45 feet is its height. 45 அடி உயரம். Yes, that's the size of a modern battleship. அது இப்போதைய ஒரு போர்க்கான ஒரு கப்பலை போன்று இருக்கிறது. Huge. பெரியது. I mean, until the 19th century no one had ever built such a big ship at all. 19வது நூற்றாண்டு வரை இப்படிப்பட்ட கப்பலை யாரும் செய்யவில்லை. That's what Noah was asked to build. இப்படிப்பட்டதான கப்பலை தான் தேவன் நோவாவை செய்ய வைத்தார். That bigger ship with no tools. இவ்ளோ பெரிய கப்பல், ஆனால் அதற்குரிய கருவிகள், செய்வதற்குரிய கருவிகள் இல்லை. Today you have machines. உங்களுக்கு ஏகப்பட்ட மெஷின்ஸ் இருக்கு. We traveled in a cruise that had 14 stories, நாங்க cruiseல பயணம் பண்ணும்போது அது பாத்தீங்கன்னா 14 ஸ்டோரி பில்டிங். And when we looked at we couldn't get the full shot of that ship in our cameras because that was that large, உங்களோட கேமராவுல அது பொருந்த முடியவில்லை, ஆனா அவ்வளவு பெருசு. We had to take it from two angles. இரண்டு விதமான கோணங்களில அதை எடுத்தோம். When I was looking at that standing close, then I realized how great a man of faith Noah was. அதை நான் நெருங்கி பார்த்த பொழுது நான் யோசிச்சேன், நோவா எப்பேற்பட்ட விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று. Machines and tools and the latest tools and hundreds of men built that cruise. நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரு மெஷினை கொண்டு பெரிய பெரிய கருவிகளை கொண்டு அந்த க்ரூஸை அவங்க பில்ட் பண்ணாங்க, கட்டினாங்க. But ஆனா Noah's ship was built by only 8 people. ஆனால் நோவாவுடைய பேழையோ 8 பேர்களால் மாத்திரம் கட்டப்பட்டது. Without those machines and tools, my friend. அந்த கருவிகள் இல்லாமலே கட்டப்பட்டது. I'm telling you, if we were there, we would have had some big questions for God. நாம் அங்க இருந்திருந்தா நம்ம அதிகமான கேள்விகளை நம்ம தேவனிடத்துல கேட்டிருப்போம். Third objection. மூன்றாவது மறுப்பு. Verse 17. 17வது வசனம். God says, I myself am bringing floodwaters on the earth to destroy from under heaven all flesh in which is the breath of life. Everything that is on this earth shall die. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். Flood waters? ஜலப்பிரளயம்? Excuse me, Lord? ஆண்டவரே. Excuse me? What? Flood waters? ஆண்டவரே, ஜலப்பிரளயமா? What's flood waters? ஜலப்பிரளயம் என்றால் என்ன?
I've never seen it before, Lord. அதை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லையே ஆண்டவரே. Now you and I understand flood waters. நீங்களும் நானும் இதுக்கு நாம் புரிந்து கொள்ள Yes or no? Because we have heard about them. We have seen one very recently in Chennai. நம்ம அதை பார்த்திருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம். விசேஷமா இப்ப சமீபத்துல நம்ம அதை பார்த்திருக்கிறோம். Right? In Chennai. சென்னையில பார்த்திருக்கோம். Yes or no? We can see its devastation, but there had never been a flood, there had never been rain in Noah's day. தண்ணீரின் அழிவுகளை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த நாள்ல ஜலப்பிரளயமே இல்ல, மழையே இல்ல. And God says, I'm going to use flood waters to destroy the earth. Flood waters, what's that? ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் ஜலப்பிரளயத்தை வரவழைத்து இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன். ஜலப்பிரளயம் என்றால் என்ன? Again, how many questions are coming up, see? மறுபடியும் பாருங்க எத்தனை கேள்விகள் வருகின்றது. How many objections are being raised up because flood waters, rain, what is that? எத்தனை மறுப்பு கேள்விகள் பாத்தியா? ஜலப்பிரளயம் என்றால் என்ன, மழை என்றால் என்ன? Am I right about it? Supposing I came and I just used a word and said we're going to have this, and I say a word and you have never heard that word before. இந்த மாதிரி ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தையை சொன்னேன்னு வெச்சுக்குங்க, இதுக்கு முன்ன கேள்விப்படாத ஒரு வார்த்தையா. This is going to happen 2 weeks from now. இப்போதுல இருந்து 2 வாரத்துக்கு அப்புறம் இது நடக்க போகுதுன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். You look at me and say, what's that? அப்படினா என்ன பாஸ்டர் கேப்பீங்க இல்லையா? We have never heard of a word like that. இப்படி ஒரு வார்த்தை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. That's how Noah felt. அப்படிதான் இந்த நோவா இந்த இடத்துல உணர்ந்தார். He does not know what flood waters is. ஜலப்பிரளயம் என்றால் என்ன என்று அவருக்கு தெரியாது. He does not know what rain is. மழை என்றால் என்ன என்று அவருக்கு தெரியாது. How God is going to destroy with flood waters with something called flood waters. எப்படி ஜலப்பிரளயத்தை வைத்து தேவன் இது எல்லாவற்றையும் அழிக்க போகிறார் என்றும் அவருக்கு தெரியாது. He could have objected. அவர் மறுப்பு தெரிவித்திருக்கலாம். Objection number 4. மறுப்பு நம்பர் 4. Verse 17 again. 17வது Everything that is on the earth shall die. பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். But I will establish my covenant with you, and you shall go into the ark, you, your sons, your wife, and your sons' wives with you. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். Lord, ஆண்டவரே, me, நான், my wife, என்னுடைய மனைவி, my 3 sons, என்னுடைய 3 பிள்ளைகள், my 3 daughter-in-laws, என்னுடைய 3 பிள்ளைகளின் மனைவிகள், 8 people. 8 பேர். 8 people are going to live? 8 பேர் தான் வாழ போறோம் ஆண்டவரே. What about the rest, Lord? மற்றவங்க என்ன ஆவறது ஆண்டவரே? They will perish. அவர்கள் அழிவார்கள். Now, that means, அப்படி என்றால், what about Noah's parents? நோவாவோட பெற்றோருக்கு என்ன? Perish. அவர்களும் அழிவார்கள். Noah's brothers and நோவாவுடைய sisters? சகோதரர் சகோதரிகள் Perish. அவர்களும் அழிவார்கள். Noah's mother-in-law and father-in-law? நோவாவுடைய மாமியார் மாமனார் Perish. அவர்களும் அழிவார்கள். What about Mrs. Noah's brothers and sisters? நோவாவுடைய மனைவியோட சகோதர சகோதரிகள் Perish. அவர்களும் அழிவார்கள். Lord, what about my sons, in-laws? ஆண்டவரே, என்னுடைய குமாரனுடைய மாமியார் மாமனார் Perish. அவர்களும் அழிவார்கள். What about their wives, brothers and sisters? அவங்களுடைய மனைவிகளுடைய சகோதர சகோதரிகள் Perish. அவர்களும் அழிவார்கள். Lord, what about my friends who went to me, with me to, college? ஆண்டவரே, என் கூட காலேஜுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் Perish. அவர்களும் அழிவார்கள். What about, the schoolmates of my sons? ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளோட படித்த பிள்ளைகள் எல்லாம் Perish. அவர்களும் அழிவார்கள். What about the professors who taught them in college, Lord? என்னுடைய காலேஜ்ல எனக்கு நடத்தி கொடுத்த அந்த லெக்சர் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஆண்டவரே They will perish. அவர்களும் அழிவார்கள். Come on now, can you see how difficult it is to obey God? Such a ridiculous command from God. இப்ப பாத்தீங்களா, தேவனுக்கு கீழ்ப்படிவது இப்படி ஒரு விசேஷமான கேளிக்கையான ஒரு கட்டளையை கீழ்ப்படிவது என்றால் எவ்வளவு கடினம் என்று. God said everything on this earth except you 8 will die. இந்த பூமியில் உள்ள எல்லாமே, உங்க 8 பேரை தவிர எல்லாரும் மாண்டு போவீர்கள். God, this is so hard. ஆண்டவரே, இது ரொம்ப கடினமானது. You are too insensitive and too cruel, Lord. ஆண்டவரே, நீங்க கொஞ்சம் கொடூரமா இருக்கீங்க அந்த இடத்துல. No. இல்ல. He never asked a question. அவர் கேள்வியே கேட்கவில்லை. Objection number 5. மறுப்பு நம்பர் 5. He says, get all the living things, verse 19, you shall bring 2 of every sort into the ark.
சகல விதமான மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோட காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். Imagine the questions again now. இந்த கேள்வியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஜோடி ஜோடியா நான் எங்க போய் ஆண்டவரே சேர்க்கிறது? எங்க போய் ஆணும் பெண்ணுமா பிடிச்சின்னு வருது? இது என்ன வேடிக்கையான கேள்வியா? சிங்க கிட்ட போக முடியாது. ஜோடி ஜோடியா போய் கட்டணும்னா எங்க போறது ஆண்டவரே? நாய் பூனெல்லாம் கொண்டு வந்துடலாம், வீட்டிலே வாழ்துங்க. இருக்கிறீங்களா? புலிசிங்கெல்லாம் எங்க ஆண்டவரே? கிட்டே போக முடியாது. மிஸ்ஸஸ் கிட்டே போக முடியாது, மிஸ்டர் வந்துருவாரு. Hello, are you there? Can you see how difficult it is? இது எவ்வளவு கடினம் பாத்தீங்களா? God, 2 by 2. You want me to go round them up pairs and come? No, God said I'll bring them pair by pair, don't worry. அவங்கள நான் ஆணும் பெண்ணுமா கொண்டு வரேன், நீ கவலைப்படாத. Then comes the next question. அடுத்த கேள்வி. Thank you Lord, you'll bring them. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நீங்க அவங்கள கொண்டு Where to வந்துவீங்க. keep them? அவங்க அதுங்களெல்லாம் எங்க வைக்கிறது? Because some scholars say that 50,000 animals got into the ark. சில நிபுணர்கள் சொல்கிறார்கள் 50,000 வகையான உயிரினங்கள் அந்த பேழைக்குள்ளே காணப்பட்டது. If 8 people are to feed and clean and give water for 50,000 animals, that's quite a job. இந்த 8 பேர் அந்த 50,000 விலங்குகளுக்கு உணவு கொடுத்து அவைகளை சுத்தம் செய்வது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாருங்க. Eating and no ventilation, no no exit. காற்றோட்ட வசதி இல்லை, வெளியே செல்ல முடியாது. If only eating and no release, what will happen? Cleaning, big problem, sir. Very big problem. But I think God did a miracle. ஆனா அந்த இடத்துல தேவன் அற்புதத்தை செய்தார். I think God would have, said, eat little and don't you ever, I will digest it for you miraculously. Thank God he's a good God. அவர் நல்ல தேவன். But still, ஆனாலும் to feed them and give water for 50,000 animals is a big job, my friend, just for 8 people. 50,000 விலங்கினங்களுக்கு இந்த 8 பேர் உணவு கொடுத்து அவைகளை சுத்தம் செய்வது ஒரு பெரிய வேலை. All right, even that you will do, Lord. அதையும் நீங்க செஞ்சிருவீங்க ஆண்டவரே. But how will Mr. Lion and Mr. Goat travel on the same ramp? அந்த சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் எப்படி ஒண்ணா போவும்? How will the fox and the rabbit climb up the same ramp together? நரியும் முயலும் எப்படி ஒண்ணா மேலே ஏறும்? Questions, கேள்விகள், objections, மறுப்புகள். It's difficult to obey God in such a scenario. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவனுக்கு கீழ்ப்படிவது மிகவும் கடினம். But the Bible never records that he asked a single question. ஆனால் வேதத்திலே நீங்கள் பார்க்கும்போது நோவா தேவனை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை என்றார். Let me ask the young people over here today. இங்கே ஒரு வாலிபர்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். If your father came home to you and said, I got a message from God like Noah. உங்க தகப்பன் நோவாவை போல தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டேன் என்று வீட்டுக்கு வருவாரானால் how would you young people respond? நீங்க வாலிபர்களே நீங்க எப்படி நீங்க மறுப்பு தெரிவிப்பீங்க? Would you advise your father, go ahead daddy, praise God daddy, just do it, hallelujah, we are standing with you? கலக்குங்க டாடி, நீங்க கிளம்புங்க, ஹalleluya, நாங்க உங்க கூட இருக்கோம், அப்படி சொல்வீங்களா? No. We would start raising up questions. How do you know it's God? நம்ம நிறைய கேள்வி கேட்போம். எப்படி இது ஆண்டவர்னு உனக்கு தெரியும்? Flood waters, what's that? ஜலப்பிரளயம்னா என்ன ஃபர்ஸ்ட்? I don't know. எனக்கு தெரியாது. Then how can you do something you don't know? உனக்கு தெரியாதத நீ எப்படி நீ கீழ்ப்படிய போற? Ark, what's that? பேழைனா என்ன? Ship, but we never saw ship. What ship? கப்பல் என்றால் என்ன? கப்பலை நாங்க பார்த்ததே இல்லை. We only know relationship, fellowship, companionship, partnership. What ship is this one? உறவுகள், இப்படிப்பட்ட ஷிப்பை தான் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த ஷிப்பை பார்க்கல. What ship, daddy? This is wood ship. இது ஒரு மரத்திலான ஒரு கப்பல். Okay. This size, who's going to build? இப்பேற்பட்ட பெரிதான கப்பலை யார் கட்டுவது? How many are going to work for us? இதற்காக யாரெல்லாம் வேலை பார்க்க போகிறது? Only the 8 of us. நம்ம 8 பேர் மாத்திரம்தான். 8 people? 8 பேர் மாத்திரமா? Okay, where's the tools? அப்ப கருவிகள் எங்கே? Where's the machines? அதுக்குரிய மெஷின்ஸ் எங்க? Our hands. நம்முடைய கைகள். God, Dad is going to take ages.
ஆண்டவரே இது பெரிய ஒரு யுகமே ஆயிடுமே இதை முடிக்கிறதுக்கு. Yes, maybe 120 years. ஆமா 120 வருடங்கள் ஆகலாம். Think about this. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. The children would have said, "You're crazy. அப்பா உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு. Let's go to Bagayam. We need to do a health checkup for you." ஒரு மென்டல் ஹெல்த் செக் பண்ணிடலாம்ப்பா உங்களுக்கு. What about Mrs. Noah? மிஸ்ஸஸ் நோவா என்ன When பண்ணிருப்பாங்க? they came to the table to have dinner that night, அந்த டைனிங் டேபிள்ல வந்துட்ட பிறகு and Noah looked at his wife and he said, "Honey, நோவா தன் மனைவியை பார்த்து, தேனே I have a word for you. உனக்காக ஒரு வார்த்தை வைத்திருக்கிறேன். God spoke to me." தேவன் என்னிடத்துல பேசினார். Okay, சரி, go on. We have to build an ark. நாம் ஒரு பிழையை உண்டு பண்ண வேண்டும். It's 450 feet length, அது 450 அடி நீளம், 75 feet wide, 75 அடி அகலம், and 50 feet, 45 feet, high. 45 அடி உயரம். We have to collect all the animals. நம் எல்லா விலங்கினங்களையும் நாம் கொண்டு வர வேண்டும். It will be around about 50,000. அது ஒரு 50,000 விலங்கினங்கள். We have to stay with them. அந்த விலங்கினங்களோடு நாம் வாழ வேண்டும். Now you can see Mrs. Noah's reaction. அதாவது நோவாவுடைய மனைவியுடைய மாற்றங்களை நாம் பார்க்க முடிகிறது. முகபாவன் அப்படியே மாறுது போ. Live with animals? ஐயோ விலங்கினங்களோடு நம்ம வாழ்வதா? Living with our 3 daughter-in-laws itself is like living with animals. 3 மருமகளோடவே வாழறதே விலங்கினங்களோட வாழற மாதிரி இருக்கு. அதுவே பெரிய போராட்டம் ஆண்டவரே. No, I'm just making it a little spicy tonight. கொஞ்சம் காரசாரமாக்குறேன். She said, "Surely you didn't hear from God." நீ கண்டிப்பா ஆண்டவர்ட்ட இருந்து இத கேட்டிருக்க மாட்டே. God will not ask such ridiculous things. நம்முடைய தேவன் அப்படியெல்லாம் வேடிக்கையான பண்ண சொல்ல மாட்டார். Let me tell you this. இதை சொல்லட்டும். If you want to experience the miraculous, you must be willing to do the ridiculous. நீங்கள் அற்புதங்களை பெற வேண்டுமானால் நீங்கள் கேலிக்கையான வேடிக்கையான சில காரியங்களை செய்ய வேண்டும். You have to do the ridiculous if you want to experience the miraculous. தேவனுடைய அற்புதங்களை நீ அனுபவிக்க வேண்டுமானால் வேடிக்கையான காரியங்களை நீ செய்தாக வேண்டும். When you do it, church, the blessing comes. When you do it, the blessing comes. சபையே நீங்கள் இதை செய்வீர்களானால் ஆசீர்வாதங்கள் வரும். I tell you, it must have been a tough time for Mrs. Noah to agree. இது நோவாவின் மனைவிக்கு ஒத்துப்போவதற்கு இது மிக கடினமாக இருந்த நேரம் இது. Yes, suitable helpmate, correct, amen. அதாவது ஏற்ற துணை, அது கரெக்ட் தான். But sometimes when your husband comes with this kind of vision and this kind of word, இப்படிப்பட்ட தரிசனங்களோடு உன்னுடைய கணவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளோடு வருவார் என்றால், as much as you loved him, you might have said, "Lord, could not I marry the person next door to his house?" ஆண்டவரே இப்பேற்பட்ட மனுஷனை நான் கல்யாணமே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. No matter how much you love him, that's how you would have felt. எவ்வளவுதான் நேசிச்சாலும் இந்த மாதிரி ஒரு தரிசனத்தோட வரும்போது இப்படிதான் நீங்க நினைச்சிருப்பீங்க. Plus Noah himself would have had questions. நோவாவுக்கே இங்க கேள்விகள் இருக்கலாம். Why kill something that you created? நீங்க சிருஷ்டித்ததை ஏன் ஆண்டவரே அழிக்க வேண்டும்? How can you let my brothers and my father and my mother die in that list? என்னுடைய சகோதரர் என்னுடைய பெற்றோர்கள் அந்த லிஸ்ட்ல ஏன் ஆண்டவரே சாகணும்? Why newborn babies must die because of their father's sin? தகப்பனுடைய பாவத்தின் நிமித்தம் ஏன் பிறந்த பிள்ளைகள் சாக வேண்டும்? Why birds and animals should die because of human sin? பறவைகள் விலங்கினங்கள் எல்லாம் ஏன் மனிதனுடைய பாவத்திற்காக அவர்கள் அழிய வேண்டும்? I mean, Lord, I took so many years to build this business. ஆண்டவரே இந்த வியாபாரத்தை எவ்வளோ வருஷமா நான் கட்டி எழுப்பினேன். And now my houses and my son's houses and all our earnings and this country, all our people, our relatives, our friends, we're going to lose everyone? No, Lord, no, please don't do it. ஆண்டவரே என்னுடைய குமாரர், என்னுடைய வியாபாரம், என்னுடைய குமாரரின் வீடுகள், என் வீடுகள், என்னுடைய தேசம், இவை எல்லாவற்றையும் அழிக்க போகிறீரா ஆண்டவரே? Don't do it, Lord. ஆண்டவரே இதை செய்யாதீங்க. No. அப்படி கேட்கவே இல்லை. The Bible says, வேதம் சொல்லுகிறது. verse 22 again, please. 22வது வசனம் திரும்ப படிங்க. Genesis 6:22. Thus Noah did according to all that God commanded him, so he did, without question. ஆதியாகமம் 6:22 நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். How much Noah lived with God can be seen by the obedience of his wife and children to such a strange command.
இப்படிப்பட்ட ஒரு வினோதமான கட்டளையின் மூலம் நோவா எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான், எப்படி தேவனோடு நடந்தான் என்பதை பார்க்க முடிகிறது. That's how his wife and children also knew. அப்படிதான் அவருடைய நோவாவுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் தெரிந்திருந்தது. They knew his walk with God was perfect. மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நோவா தேவனோடு நடந்தது தெரிய வந்தது. அவருடைய தேவனுடைய நடப்பு சரியான விதத்தில் இருந்தது. Hebrews says, by faith Noah did it. எபிரேயர்ல பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா செய்தான். But the question is, ஆனா கேள்வி என்னவென்றால், where did that faith come from? அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது? In Genesis it says Noah walked with God. ஆதியாகமத்திலே நோவா தேவனோடு நடந்தான் என்று பார்க்கிறோம். Noah walked with God. நோவா தேவனோடு நடந்தான். That's why even such a strange command he had no problem obeying. ஆகவே தான் இப்படிப்பட்ட வினோதமான கற்பனைகளுக்கு கூட அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. That's why such a ridiculous, command he obeyed. ஆகவே தான் இப்படிப்பட்ட வேடிக்கையான அந்த கற்பனைகளுக்கு கூட அவன் கீழ்ப்படிந்தான். No questions. கேள்வி கேட்கவில்லை. No objections. மறுப்பு தெரிவிக்கவில்லை. Just obedience. அவன் கீழ்ப்படிந்தது You know why? செய்தான். Because his walk with God was so close. ஏனென்றால் அவன் தேவனோடு நடந்த நடப்பு மிகவும் நெருக்கமானதாக இருந்தது. Anytime you question God, எப்பொழுதெல்லாம் நீங்க தேவனை கேள்வி கேட்கிறீர்களோ, it shows that your walk with God is very poor. அது எதை காண்பிக்கிறது என்றால் நீ தேவனோடு நடக்கின்ற நடப்பு மிக மோசமானதாக இருக்கிறது என்று, குறைவாக இருக்கிறது என்று. When you question why God has not done this and not done that, தேவன் ஏன் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீ கேள்வி கேட்பாயா? Why he didn't give me this miracle, pastor? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்யல அப்படி நீங்க கேட்பீங்கனா, your walk has not been perfect. உன்னுடைய தேவனோடு உள்ள நடை சரியான விதத்துல இல்லை. He who walks with God, தேவனோடு நடக்கிறவர்கள் will never question God. தேவனை ஒருபோதும் கேள்வி கேட்க மாட்டார்கள். Come on, talk to me somebody. He who walks with God will never question God. தேவனோடு நடைபோடுகிறவர்கள் ஒருபோதும் கேள்வியே கேட்க மாட்டார்கள். Even when he cannot understand why God is doing it, he will trust God. அவர்களுக்கு ஏன் தேவன் இப்படி செய்கிறார் என்று புரியாவிட்டாலும் அவர்கள் தேவனை நம்பிக்கொண்டே இருப்பார்கள். You know why? ஏன் தெரியுமா? Because they that walk with God know he's a good father. தேவனோடு யாரெல்லாம் நடைபோடுகிறார்களோ அவர்களுக்கு தெரியும் அவர் நல்ல தேவன். Hallelujah. Everybody say he's a good father. அவர் நல்ல தேவன் என்று சொல்லுங்கள். He's a good father. அவர் மிகவும் நல்ல தேவன். நல்ல தகப்பன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நல்ல பிதாவா இருக்கிறார், நல்ல தகப்பனா இருக்கிறார், நல்ல அப்பாவா இருக்கிறாருங்களா? புரியலனாலும் அவர் நல்ல தகப்பனுங்க. நல்லவர் நல்லது மட்டும் தான் செய்வார். எனக்கு விளங்கல ஏன் நடக்கல, ஆனா நான் கேள்வி கேட்க மாட்டேன், ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். He knows better what I need than I know. எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தெரியும்ன்றதை விட அவருக்கு நல்லாவே தெரியும் எனக்கு என்ன தேவை, எனக்கு எது தெரியும் என்று. Oh God. His obedience blessed Noah's children and wife. நோவாவுடைய கீழ்ப்படிதல் அவருடைய மனைவியும் அவருக்கு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. Another father's obedience who brought blessing to his seed is Abraham. இன்னொரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது யார் என்றால் ஆபிரகாம். Genesis chapter 22 please. ஆதியாகமம் 22வது அதிகாரம். Genesis 22 and verse 18. You got it? In your seed all the nations of the earth shall be blessed because you have obeyed my voice. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Now what's the context? கவனிங்க இத. Abraham was asked by God to offer up his only son Isaac. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிடும்படி தேவனால் கேட்டுக்கொள்ளப்பட்டான். He was born to Abraham when he was 100 years old. 100 வயதா இருக்கும்போது ஆபிரகாமுக்கு அவர் பிறந்தார். So he is now 22 years old. ஆகவே இப்போ வந்து ஈசாக்குக்கு 22 வயது. So he has been the best beloved son of old Abraham. அந்த முதிர் வயதான ஆபிரகாமுக்கு ஒரு நேச குமாரனாக அவர் இருந்தார். And God says burn him up. ஆனா தேவன் சொல்கிறார் அவனை தகன பலியிடு. How many of us would do it? நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி செஞ்சிருவோம்? Let me tell you, if you had 9 children, உங்களுக்கு 9 பிள்ளைங்க இருந்தா கூட
Let's go a little more. If you had 15 children கொஞ்சம் 15 பிள்ளைங்க நமக்கு and இருந்தாலும் God had to ask for one, ஒரே ஒரு பிள்ளையா தேவன் கேட்டார் you would என்றால் have said goodbye to God. ஐயோ ஆண்டவரே நீங்க வேணவே வேணான்னுடுவோம். Yes or no? We won't. நம்ம அப்படி We செய்யவே won't want to do a thing like that. நாம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு நாம் விரும்புவதில்லை. Obedience is costly. அதாவது கீழ்ப்படிதலானது விலையேற பெற்றது. I said obeying God will cost you. தேவனுக்கு கீழ்ப்படிதல் உன்னை விலைக்கிரயம் செய்ய வைக்கும். But what he gives back is much more than what you cost. ஆனால் It அவர் cost you. கொடுக்கும்போது அவர் திரும்ப கொடுக்கும்போது நீ செலுத்தினதை விட அது மிக பெருக்கமாக காணப்படும். That's right. Church, let's think about it. சபையை இதை நம்ம கொஞ்சம் He never asked a question. ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்கல. 1,000 questions must have been running in his mind. அவருடைய சிந்தையில 1000 கேள்விகள் எழும்பி இருக்கலாம். And worse still, his son asked, "Where's the sacrifice, Daddy?" ஐயோ பிள்ளையும் என்ன கேட்டாரு, ஆண்டவரே பலி எங்க அப்பா அப்படின்னு கேக்குறாரு. And he said, "The Lord will provide." அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார். Then he ties him up. பிறகு அவர் அந்த பிள்ளைய கட்டி போடுறாரு. Puts him on the altar. அந்த பலிபீடத்துல வைக்கிறாரு. Pulls out his knife. அந்த கத்தியை எடுத்து I laid down in the place of Isaac for a little while. I laid there in my imagination. என்னுடைய கற்பனையில நான் ஈசாக்கு மாதிரி அந்த இடத்துல நான் இருக்கிறேன். But I soon got up. நான் டப்புன்னு எழுந்துறேன் அந்த கத்தியை பார்த்த உடனே. Soon I got up. You know how I got up? எட்டி வச்சுட்டு எழுந்துறாரு. Thank you, Father. This is as much as we go in love and understanding. அப்பா உன் அன்புக்கு ரொம்ப நன்றி. This is now I know how much you love me. இப்ப புரிஞ்சிச்சு நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு. So I have to show you some of my love. ஆனால் தான் என்னோட அன்பை நான் காமிக்க வேண்டியது இருக்கு. No. அப்படி அல்ல. Abraham's walk with God was a proof of Isaac's complete surrender and obedience. ஆபிரகாம் ஈசாக்கை முழுவதுமாக அர்ப்பணித்து பலியிடும் பொழுது ஆபிரகாம் தேவனோடு எப்படி நடை போட்டான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. Amen. He lifted his knife. அவனுடைய கத்தியை அவன் தூக்கினான். God stopped him. தேவன் அதை நிறுத்தினார். And then God said this word. பிறகு தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறார். In your seed all the nations of the earth shall be blessed because you have obeyed my voice. Glory to God. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். My brothers and sisters, என்னுடைய சகோதர சகோதரிகளே, when a father obeys God, ஒரு தகப்பன் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது his children, his wife get blessed. அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவி ஆசீர்வதிக்கப்படுவார்கள். But not only that, அது மாத்திரமல்ல, when a child obeys God, ஒரு பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது then his or her parents get blessed. அவர்களுடைய பெற்றோர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Amen. Two examples is Joseph and David. இரண்டு உதாரணங்கள் யோசேப்பும் தாவீதும். David, his father, never liked him. தாவீதுடைய அப்பா அவரை பிடிக்கவே இல்ல தாவீத. Normally, they will like the last child little extra. Actually கடைசி பிள்ளைய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விரும்புவாங்க. But this man never even wanted this last son. ஆனா இந்த அப்பா தாவீதுடைய அப்பா பாத்தீங்கன்னா தாவீதே பிடிக்கல. He'll always project his other 7 sons. மத்த 7 பேரை தான் அவர் தூக்கி வச்சிட்டு இருந்தாரு. And when Samson said none of these, he said, is there any other? Yeah, there's one useless fellow over there. வேற யாரனா உங்க பிள்ளைங்க இருக்காங்களா? ஆமா, ஒருத்த பிரயோஜனம் இல்லாத ஒருத்தர் இருக்கான் அப்படினு சொல்றாரு. There's another son. ஏதோ இன்னொரு பிள்ளை இருக்குது. If you read, you can see the tone. இத படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது ஏற்ற இறக்கம் தெரியும். But ஆனால் David grew up in that kind of a family, still loving God. ஆனால் தாவீது அப்படிப்பட்ட குடும்பத்திலே வாழ்ந்தான். He loved God. அப்படிப்பட்ட குடும்பத்திலே வாழ்ந்து தேவனை நேசித்தான். Was close to God. தேவனோடு கூட நெருங்கிய உறவு வைத்துக் கொண்டிருந்தான். And because of his obedience, அவருடைய தாவீதுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் his father and his brothers received royalty. அவருடைய தகப்பனும் அவருடைய சகோதரர்களும் ராஜதன்மையை பெற்றுக்கொண்டார்கள். That's right. They got blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். For the rest of their life. அவர்களுடைய மற்ற வாழ்க்கையில் எல்லா நாளிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். One child's obedience, ஒரு பிள்ளையின் கீழ்ப்படிதல், brought blessings. ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. Amen. Amen. Now when we say this, let me say this and close. இதை சொல்லி முடிக்கிறேன். When we talk about, others getting blessed through one man's obedience,
ஒரு மனிதன் கீழ்ப்படுதலின் நிமித்தம் எப்படி மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். We must also understand it does not mean that, the others can choose to disobey God and escape his correction because of the godliness of their parent. அதாவது பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் தேவனுக்கு பயந்தது நிமித்தம் கீழ்ப்படுதலின் நிமித்தம் பிள்ளைகள் கீழ்ப்படியாமையினால் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. That means the children, cannot think, even if I do wrong, God will not punish me because my father is holy. பிள்ளைகள் இப்படி நினைக்க கூடாது. நான் தப்பு செஞ்சாலும் எங்க அப்பா ஹோலியா இருக்கனால, பரிசுத்தமா இருக்கனால, கீழ்ப்படியறனால நான் தப்பிச்சிடலாம் நினைக்க கூடாது. I'll escape because my father is obedient. எங்க அப்பாவுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் நான் தப்பிச்சிருக்குவேன். Parents cannot say because my child is obedient I will escape. பெற்றோர்கள் சொல்ல முடியாது என் பிள்ளைங்க கீழ்ப்படிந்து நல்லா இருக்கறனால நான் தப்பிச்சிடுவேன்னு சொல்ல முடியாது. No. Write this down please. இதை எழுதி கொள்ளுங்கள். God's call to obedience always demands our response. I will repeat. God's call to obedience always demands our response. தேவன் உங்களை கீழ்ப்படிய அழைக்கும் பொழுது எப்பொழுதுமே உங்கள் மறு உத்தரவிலிருந்து ஆரம்பமாகிறது. Okay, you got it? Let me say that again. God's call to obedience always demands our response. தேவன் நம்மை கீழ்ப்படிய அழைக்கும் பொழுது நம்முடைய மறு உத்தரவிலிருந்து நம்முடைய மறு உத்தரவு எப்பொழுதுமே அவசியமாக இருக்கிறது. விளங்கிடுச்சுங்களா? God's call to obedience must always be followed by our immediate response. தேவன் நம்மை கீழ்ப்படிய அழைக்கும் பொழுது நம்முடைய உடனடியான மறு உத்தரவு அவசியமாக இருக்கிறது. That's right. Because when we live obedient lives, ஏனென்றால் நாம் கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை வாழும்போது those who know us and love us, நம்மை நேசிக்கிறவர்கள், நம்மை தெரிந்தவர்கள், they will enjoy the peace and the joy that God can give. தேவன் கொடுக்கும் சமாதானத்தையும் அன்பையும் அவர்கள் பார்ப்பார்கள். Instead of conflict there will be contentment. குழப்பத்திற்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு மன திருப்தி இருக்கும். And we will experience the miracles of God daily. நாம் தேவனுடைய அற்புதத்தை அனுதினமும் அனுபவிக்கிறவர்களாய் இருப்போம். Amen. Amen. Obedience is important. கீழ்ப்படிதல் மிக முக்கியம். Sometimes it is so difficult to obey God. சில நேரம் தேவனுக்கு கீழ்ப்படிவது மிகவும் கடினமாக இருக்கலாம். Because it looks like, God is asking us something very unreasonable. தேவன் ஏதோ காரணமில்லாமல் நம்மை கீழ்ப்படிய சொல்வது போல இருக்கலாம். But ஆனால் let me tell you this. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். If you still go ahead and obey without questioning God, தேவனை கேள்வி கேட்காமல் நீங்கள் அப்படியே கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் the rest of your days will be the best of your days. உங்களுடைய மீதமுள்ள நாட்கள் மிக சிறந்த நாட்களாக இருக்கும். Amen. The rest of your days will be the best of your days. உங்கள் மீதமுள்ள நாட்கள் மிக சிறந்த நாட்களாக இருக்கும். God never makes a mistake. தேவன் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல. Your God is a good father. உன்னுடைய தேவன் நல்ல தேவன். I said your God is a good father. உன்னுடைய தேவன் மிகவும் நல்ல தகப்பன். You can trust him with your life. உன்னுடைய வாழ்க்கையை வைத்து நீ அவரை நம்பலாம். Why? Because no one values your life better than your heavenly Father. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை அதிக அளவுக்கு மதிப்பு தரக்கூடியது தேவன் மாத்திரமே, மற்றவர்கள் யாரும் கிடையாது. Amen. The only one who truly evaluates your life is God, your Father. உன்னுடைய வாழ்க்கையை அதிகப்படியாக மதிப்பு கொடுப்பது உன்னுடைய தகப்பன் மாத்திரமே. Hallelujah. Trust him, church. அவரை நம்புங்க சபையே. Obey him. அவருக்கு கீழ்ப்படியுங்க. It will benefit others. அது மற்றவர்களுக்கு பலனை அளிக்கும். In Peter's life it happened. பேதுருவின் வாழ்க்கையிலே அது நடந்தது. In Noah's life it happened. நோவாவின் வாழ்க்கையிலே அது நடந்தது. In Abraham's life it happened. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே நடந்தது. You and I are being blessed today because of Abraham. நீங்களும் நானும் இன்று ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் ஆபிரகாம். Because of his obedience, அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் you who were not in the picture are now getting blessed. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இல்லை, ஆனாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அந்த காட்சியில இல்ல, அந்த படத்திலே இல்ல. ஆனால் இன்றைக்கு நாம் அனைவரும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Think about it. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. The world
will enjoy God in a better way if you and I will obey without objection and without question. நீங்களும் நானும் தேவனுக்கு கேள்விகள் இல்லாமல் கீழ்ப்படிப்போமானால் இந்த உலகம் இன்னும் தேவனை அதிகமாக அனுபவித்து களிக்கூற முடியும் தேவனிடத்தில். Amen. Let's rise to our feet. Father, in the name of Jesus, we thank you for your word tonight. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ராத்திரி வேளையிலே. Thank you, Lord, for the truth and obedience. ஆண்டவரே, கீழ்ப்படிதலில் நான் சத்தியத்திற்காக நன்றி We செலுத்துகிறோம். thank you, Lord, that faith that obeys will receive rewards. விசுவாசம், கீழ்ப்படிதலில் உள்ள விசுவாசம் பலன்களை பெற்றுக்கொள்ளும். அதற்காக நன்றி கர்த்தாவே. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. Thank you for the examples you set before us in Scripture. வசனத்தில் அதிக உதாரணங்களை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி கர்த்தாவே. Thank you, Lord. நன்றி. Make us to join with them, O God, in faith, எங்களையும் அவர்களோடு விசுவாசத்தில் இணைத்துக் கொள்ளும். in obedience. கீழ்ப்படிதலின் மூலமாக Help us to be a blessing to others, O God. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். Oh, Father, help us to obey you in small matters. சிறிய சிறிய காரியங்களுக்கு கூட உமக்கு கீழ்ப்படிய உதவி That which செய்யும். looks like it's unimportant. அதாவது முக்கியமற்ற காரியங்களுக்கு கூட But Lord, help us to obey you. எங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு உதவி செய்யும். Holy Spirit, help us to obey you பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். so that we might be blessed ஆகவே நாங்கள் and ஆசீர்வதிக்கப்படுவோம். others might be blessed through our obedience. எங்களுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் மற்றவர்களும் ஆசீர்வாதம் அடைவார்களாக. I pray for every child of God that heard this word tonight, இங்கு உள்ள உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். both here and in other places. மற்ற இடங்களில் இருக்கிறவர்கள் கூட Lord, help us to be doers of this word. இந்த வார்த்தையை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். Like Noah, help us to obey you without question. நோவா எப்படி கேள்விகள் இல்லாமல் அவர் கீழ்ப்படிந்தாரோ, Like Abraham, help us to obey you without question. ஆபிரகாம் எப்படி கேள்விகள் இல்லாமல் அவர் கீழ்ப்படிந்தாரோ அதே போல எங்களை உதவி செய்யும். Lord, help us to obey you like Peter did without question, பேதுரு எப்படி கேள்விகள் கேட்காமல் கீழ்ப்படிந்தாரோ அதே போல எங்களுக்கும் உதவி செய்யும். so that we might, Lord, be a blessing to this world. ஆகவே நாங்கள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்போமா. Pray for those who have come here in need of blessings, இந்த நேரத்தில் தேவைகளோடு வந்தவர்களுக்காக நாங்கள் people who ஜெபிக்கிறோம். need miracles. அற்புதங்கள் தேவைப்படுவதற்காக நாங்கள் In the ஜெபிக்கிறோம். name of Jesus, இயேசுவின் நாமத்தில் Father, send miracles into their life. அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அனுப்பும் ஆண்டவரே. Lord, send your blessings into them. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை அனுப்பும் Meet ஆண்டவரே. their needs by your riches, O God. அவர்களுடைய தேவைகளை உம்முடைய ஐஸ்வரியத்தின்படி சந்திக்க வேண்டுமாக. Shower your blessings upon them. உம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் மேல் பொழிய பண்ணும் அப்பா. Let the blessings of God overflow in them and through them. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் மூலமாகவும் நிரம்பி வழியட்டும். In the name of Jesus, இயேசுவின் let நாமத்தினால nobody go back the same way they came. யாரும் வந்த வண்ணமாக திரும்பி போகாதபடி செய்யும். Let them have their miracle today, Lord. அவர்களுடைய அற்புதத்தை அவர்கள் இன்றே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. Confirm your word with signs and wonders. உம்முடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு அதிசயங்களையும் அடையாளங்களையும் காண பண்ணும். Oh, thank you, Father. நன்றி கர்த்தாவே. Continue to bless your people. உம்முடைய ஜனங்களை தொடர்ச்சியாக ஆசீர்வதியும். We give all glory, honor, and praise to you. உம்முடைய நாமத்திற்கே துதி கனமும் மகிமை கொண்டு வருகிறோம். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் and the love of God the Father தேவனுடைய அன்பும் and the fellowship of the Holy Spirit பரிசுத்தனுடைய ஐக்கியமும் be with us now and forevermore. இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. Amen. ஆமென். Amen.